ஐநாத்தினி நாளைக்கான பிரமல் பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் ஹோட்டலில் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க, எப்படிங்க ஒரே ரூமில் என்னை தங்குறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலாவோ உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, இவ்வளோ நாள் உங்க கூட இருந்திருக்கேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும்ல, அந்த நம்பிக்கையில் தான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு நான் சம்மதிச்சேன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நிலா தூங்க விட்டு சோழன் நிலாவை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா சோழன் தன்னை பார்க்குறாருன்னு நினச்சி யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சோழன் பார்த்துக்கிறத பார்த்துட்டு உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இங்கே தூங்குறதுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் எதுக்கு இன்னும் தூங்காமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் அழகாக இருந்தால் பார்க்கதானங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு விருப்பத்தி பேசுகிறாங்க. நிலா மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் சோழன் நிலாவும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கூட உள்ள தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து சோழன்கிட்டையும் நிலா கிட்டையும் உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வாழ்த்தி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோயிலில் குங்குமம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாட்டி சோழன் கிட்ட குங்குமத்தை கொடுத்து அந்த பொண்ணுக்கு வச்சு விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் ரொம்பவே சந்தோஷமா நிலாவோட நெத்தியில பொட்டு வச்சு விடுறாங்க. நிலா கொஞ்சம் கொஞ்சமா சோழனை பத்தி மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அப்ப தாத்தா பாட்டிக்கு ஊட்டி விடுறத பார்த்துட்டு சோழனும் நிலா கிட்ட அவரு எப்பங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு வெறிப்பேத்தி பேசுறாங்க. நிலா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுங்கிற மாதிரி வெறிப்பேத்தி பேசுறாங்க. அடுத்து தாத்தாவும் பாட்டியும் அவங்க லைஃப்ல நடந்த அவங்களுடைய காதல் கதை எல்லாத்தையுமே நிலா கிட்டையும் சோழனுக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே வராங்க. இவங்க ரெண்டு பேருமே அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட வாழ்ந்தா இவங்கள மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தாங்க வாழணும், உண்மையிலேயே இவங்க இவ்வளோ வயசாகியும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அனீஷ் சோழனை மீட் பண்ணி பேசுறாங்க. சந்தாவை ஊருக்கு கூட்டு வர சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க. சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எப்படியாவது சீக்கிரமா சேரன் கூட சந்தா சேர்ந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சோழனும் சீக்கிரமாவே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்றாங்க. ஆனா அனீஷும் அதுக்கு சேரன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி பண்ண சேரன் சொல்லிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. வீட்டுல வந்து சேரன் கிட்ட நீ அனீஷ் கிட்ட என்ன சொல்லி வச்சிருந்த, எதுக்காக எங்களுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய வாழ்க்கை நீ அழிச்சுக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து நிலா கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்து சோழனும் நிலாவும் சேர்ந்து சோழனும் நிலாவும் சேர்ந்து எங்களுக்காக இதுக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையை தள்ளி போடுறீங்க, தயவு செய்து நீங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு சேரனை கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா சேரனும் உங்களுடைய வாழ்க்கை சரியானதாப்பா, நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நிலாவும் சேரனுக்காக யோசிச்சு பாக்குறாங்கன்னு சொல்றோம். எதுக்காக சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிலா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் கூட சேர்ந்து வரலான்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க.